சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்தில் வர்ற 63 நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் மூர்த்தி நாயனார். சுந்தரர் இவரை பற்றி மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட மூர்த்தி நாயனார் நம்ம மதுரையில தாங்க பிறந்திருக்காரு. மதுரையில வணிகர் குலத்துல பிறந்த இவரு பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு. அதனால தினமும் என்ன திருத்தொண்டு பண்ணுவார் தெரியுமா? இறைவனுக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொக்கலிங்க பெருமான் இருக்காருல்ல, அவருக்கு தினமும் சந்தனத்தை தன்னோட கையினாலேயே அரைச்சி சந்தன காப்பிட்டா நம்மோட சிவபெருமான் குளிர்ச்சி அடைவார். அதன் மூலமா இந்த உலக மக்கள்லாம் குளிர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு வேண்டி வணங்கி திருப்தி அடைவாரா நம்மோட மூர்த்தி நாயனார். இப்படி பல வருஷம் போய்கிட்டே இருந்திருக்கு. விடுவாரா நம்மோட சிவனார்? இங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாரு. என்ன அப்படின்னா, நம்மோட பாண்டிய நாட்டு மன்னன் இருக்காரா, அவர் மேல வேற்று நாட்டு மன்னன் படையெடுத்து வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம பாண்டிய நாட்டு மன்னனை தோற்கடிச்சு அவருடைய ஆட்சியை பாண்டிய நாட்டுல நிலை பெற வைத்து விட்டார். அப்ப என்ன ஆகும்? அவர் வேற சமயத்து அரசனா இருந்திருக்கிறதுனால இந்த நம்ம கோயில்ல நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்காரு. இதனால நம்மோட மூர்த்தி நாயனாருக்கு பிரச்சனை வரத்தானே செய்யும். ஏன்னா அவரும் கோயில்ல போய் சந்தனம் தானே அரைச்சிட்டு இருந்தாரு. அவருக்கும் அங்க பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலுமே அவரு தன்னுடைய கடமையில இருந்து தவறவே இல்லை. தினமும் என்ன பண்ணியிருக்காரு? தினமும் கோயிலுக்கு போய் சந்தனத்தை சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி சந்தனத்தை அரைச்சி சந்தன காப்பிட்டு இருக்காரு. இதை இந்த நாட்டு மன்னன் கேள்விப்பட்டிருக்கான். அவனுக்கு இதை கேட்டவொடனே ரொம்ப கோபமா வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கான்? இவருக்கு சந்தனக்கட்டை கிடைச்சாதானே இவர் சந்தனத்தை அரைச்சி சொக்கலிங்க பெருமானுக்கு வைப்பாரு. அப்ப இவருக்கு சந்தனக்கட்டை கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தனக்கட்டையும் நம்மோட மூர்த்தி நாயனாருக்கு கிடைக்காம பண்ணினா அந்த அரசன். அதனால மூர்த்தி நாயனார் ரொம்ப மனசுடைஞ்சு போனாராம். அவருக்கு சந்தனக்கட்டை எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லையாம். அதனால என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் சாயந்தரமா நம்மோட சொக்கலிங்க பெருமானை பார்க்க போயிருக்காரு. சந்தன கல்லை பார்த்த உடனே அவருக்கு நம்மளால சந்தனக்கட்டை இல்லையே, இந்த நேரத்துல நமக்கு அரைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நாட்டு ராஜாவுக்கு சந்தனக்கட்டை தானே நமக்கு கிடைக்க விடாம பண்ணாரு. ஆனா நம்ம கை முட்டு இருக்கே, சந்தனக்கட்டைக்கு முட்டு வந்தது, கை முட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் இருக்குல்ல, சந்தனம் அரைக்கிற கல், அந்த கல்லுல தன்னோட கையை கொண்டு வச்சாராம். வச்சுட்டு இந்த முட்டை வச்சுட்டு அப்படியே அரைச்சாராம். என்ன சந்தனத்தை அரைக்க மாதிரி அவருடைய முட்டை வச்சு அரைச்சிருக்காரு. இப்படி அரைச்சா என்ன ஆகும்? அவருடைய கையில இருக்க தோல் போய் சதை போய் எலும்பு நரம்பு எல்லாமே போய் அப்படியே ரத்தம் அந்த இடத்துல அப்படி வந்திருக்கு. இதை கேட்கும்போது நம்மளுக்கே சங்கடமா இருக்கு இல்லையா? என்ன நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற நம்மோட ஈசனாருக்கு எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கும். உடனே அருள் திருவாக்கா சொன்னாராம், அன்பனே நீ இப்படி செய்யாதப்பா, உன்னுடைய அன்பின் மிகுதி என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இந்த மாதிரி நீ செய்யாத. உனக்கு நாளைக்கு ஒரு நல்ல செய்தி வரும். நீ இந்த நாட்டுல நிறைய நல்ல திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா நீ சிவபதம் அடைவாய். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இரு அன்பனேன்னு சொல்லிட்டு அருள் திருவாக்கு சொன்னது நம்ம ஈசனார் தானே. அதனால அதை கேட்ட உடனேயும் இவருக்கு மன மகிழ்ச்சி ஆகி அவர் தன்னோட கையை அரைக்கதை நிறுத்திட்டாரு மூர்த்தி நாயனார். அதுக்கப்புறமா அவருடைய கை மறுபடியும் செழுமையா பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சான். இது சாயந்தரமா நடந்திருக்கு, அப்படித்தானே? அன்னைக்கு இரவே என்ன ஆயிருக்குன்னா, நம்மோட வேற்று நாட்டு அரசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இறந்துட்டான். மறுநாள் காலையில அவன் இறந்த செய்தி தீயா ஊர் ஃபுல்லா பரவி இருக்கு. என்ன இப்படியே இந்த அரசன் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அமைச்சர்கள்லாம் கூடி அந்த மன்னனுக்குரிய ஈமக்கடன்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மோட அமைச்சர்கள்லாம் சொக்கலிங்க பெருமானை வணங்கி பட்டத்து யானை கையில மலர் மாலையை கொடுத்துட்டு, அரசன் யார் அரசனா தெரியுதோ அவருக்கு மாலை போட்டு தன் மேல ஏற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த யானையும் தன்னோட தும்பிக்கையில மாலையை வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கு. எல்லா பக்கமும் தேடி பார்த்து கடைசியா நம்மோட மூர்த்தி நாயனார் இருக்காருல்ல, அவருக்கு அந்த மாலையை போட்டுட்டு அவரை தன்னோட முதுகு மேல தூக்கி வச்சுட்டு
நேர அரண்மனைக்கு வந்துருச்சான் நம்மோட பட்டத்து யானை. அரண்மனைக்கு வந்த நம்மோட மூர்த்தி நாயனாரை பார்த்து அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களாம், நீங்க தான் புதிய அரசன் அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்லியிருக்காரு, இறைவனுடைய கட்டளை இது, அதனால இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா அவங்கெல்லாம் மணிமகுடம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த மணிமகுடமும் வைக்க மாட்டேன், எந்த ஆடை ஆபரணங்கள்லாம் புதுசு புதுசாக போட மாட்டேன், எனக்கு திருநீர் மட்டும் போதும், ருத்ராட்ச மாலை போதும், மணிமகுடம் வைக்க மாட்டேன், மணிமகுடத்துக்கு பதிலாக சடாமுடி தான் மணிமகுடம்னு சொல்லி அதெல்லாம் வேண்டான்னு நிராகரிச்சிருக்காரு. இதுக்கு நீங்கள்லாம் சம்மதம் சொன்னீங்கன்னா தான் நான் இந்த நாட்டுக்கு அரசனா இருப்பேன்னு சொல்லிட்டு மந்திரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அமைச்சர்களுக்கெல்லாம் இவரை பற்றி நல்லா தெரியும்ல, இவர் பெரிய சிவனடியாராக இருந்திருக்காருன்னு தெரியும், ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும். அதனால அவங்க எல்லாருமே இவர் இப்படி சொல்லவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செய்யுங்கன்னு அமைச்சர்கள் சொல்லவும், அதுக்கப்புறமா இவர் இப்படியே அவர் எப்படி சிவனடியாராக இருந்தாரோ அதே மாதிரி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் நம்மோட மூர்த்தி நாயனார். பல காலம் பல கோயிலுக்கு திருப்பணி செஞ்சு கடைசியா சிவபதம் அடைஞ்சிருக்காரு நம்மோட மூர்த்தி நாயனார். இந்த மூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு சிவனடியாரா இருந்து அரசனாயிருக்காரு. அரசனா ஆனதுக்கு அப்புறம் அவர் எப்படிப்பட்ட ஒரு எளிமையா கடைபிடிச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையில உயர 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 நமக்கு தேவை எளிமை. நடை உடை பாவனை இதுல இருக்க எளிமை நம்மோட பேச்சிலையும் இருக்கணும். பெரிய பணக்காரங்க பெரிய அந்தஸ்துல இருக்கவங்க இவங்க கிட்ட ஒரு மாதிரியான பேச்சும், ஏழைங்க கிட்ட அதாவது அந்தஸ்து இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியான பேச்சும் இருக்கக்கூடாது. எளிமையான பேச்சு அப்படின்னா எல்லார்கிட்டையும் சரியான அளவு மரியாதையான பேச்சா இருக்கணும். அதனால எளிமையை நம்முடைய பேச்சில் கடைபிடிப்போம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான மூர்த்தி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்து கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் நம்மோட ஈசனருக்கு தினமும் பூக்களால் மாலை கட்டி போட்டு அதன் மூலமாகவே சிவபதம் அடைஞ்சிருக்காராம். அப்பேற்பட்ட நாயன்மார் யார் தெரியுமாங்க? முருகநாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.